ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதுக்கு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக கொஞ்சம் ஒரு ரவுண்டாக இருக்குங்க. இந்த பருப்பு தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் பாசி பருப்பு கூட சேர்த்து கூட்டு செய்யலாங்க. இந்த பருப்பில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இதில் செய்கிறேங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். நம்ம சொரக்காவை கழுவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சொரக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு செய்கிறதும் ரெசிபி போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு நல்லா வேக வச்சிடலாங்க. குக்கர்லேயும் போட்டு வேக வைக்கலாம். குக்கரில் போட்டால் ரொம்பவே குழஞ்சிருங்க. அதனால் நம்ம இது போல் கடாயில் செய்கிறதுனால நம்ம பார்த்து பக்குவமாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சொரக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா பருப்பு பாதி அளவுக்கு வெந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம சொரக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொரக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தாங்க எடுத்துருக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக இந்த பருப்புலேயே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுலேயும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்க்கலாம் கூட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு காயும் இந்த அளவுக்கு இருக்குதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே இருந்தால் போதுங்க. ஏன்னா சொரக்காய் வேகும் போதே சொரக்காயிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியில் சொரக்காய் நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பருப்பும் காயும் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சொரக்காய் சூப்பராகவே வெந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சு வேகிட்டு இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 7 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு இதை நான் அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். நாம் காயும் பருப்பும் வேக வச்சதுலேயே மஞ்சள் பொடி சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். இந்த மசாலா அரைக்கும் போது கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 6 பீஸ் அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கிறேன். இதையும் இந்த மிக்ஸி ஜல்லில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க. நைஸாக அரைச்சா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொரக்காவும் பருப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி வச்சோம். இந்த தண்ணியிலே பருப்பும் காயும் சூப்பராக வெந்துடும். இப்போது காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா? ஒரு சொரக்காவை எடுத்துகிட்டு இது போல் அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக சாஃப்டாக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த அளவு கொரன்னு அரைச்சி தான் சேர்த்துக்கணும். இந்த சொரக்காயிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் தேங்காய் போட்டுட்டு அடுப்பில் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது. ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட். இந்த சொரக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பு இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா சொரக்காய் உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதுங்க. வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சொரக்காய். கண்டிப்பாக சொரக்காயெல்லாம் சாப்பிடுங்க.
குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது போல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாததுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாவை உடச்சி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக தாளிச்சாச்சு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டியான புடலங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.